தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன். தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். கண்ட சராசரனெல்லாம் உருவாக்கினவர், மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கின தேவன். காலங்களாக மனுஷனுக்கு தேவன் எதிர்பார்த்தான பக்தி, பரிசுத்தம், விசுவாசம், தேவனுடைய ஐக்கியம் இல்லாமல் போனதை நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாம், ஏவாள் இருவரும் தேவனுக்கு துரோகம் பண்ணி, பாவம் பண்ணி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த விழுந்து போன மனுஷனை எப்படியாவது தன்னுடைய நோக்கம் நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் அங்கு ஒரு தோளுடைய கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த தோளுடைய எதை காட்டுகிறது என்று சொன்னால், யோவான் சொல்லுகிறான், உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று சொல்கிறான். அப்படி என்றால் அந்த நாட்களிலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக ஆதாம் ஏவாளுக்கு தோளுடை கொடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். என் ஆண்டவர், என் தேவன் உங்கள் மேல் ஒரு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஒவ்வொரு காலங்களிலே பார்க்கும் பொழுது மனிதனுக்கு எதிர்பார்த்தான அந்த பக்தியோ அந்த பரிசுத்தமோ இல்லாதபடியினால் அவன் அவ்வப்போது பாவம் செய்து தேவனுக்கு தூரமாய் போனான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் காலமாய் நியாயத்தை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இப்படி எழுப்பி எப்படி ஆயினும் மனிதனை தன்னுடைய அந்த ஸ்தானத்தை கொண்டு வர வேண்டும், தன்னை போல் மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார். ஆனால் மனிதனிடத்தில் அந்த திட்டங்களும் தீர்மானம் நிறைவேறாமல் போனது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக 2000 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக அவதரித்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக மனிதனாய் பிறந்தார்? யோவான் சொல்கிறாரே, உலக தோற்றத்துக்கு அளிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று. அவர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாகவே மனிதனை உருவாக்கிய நாட்களிலே அவன் பாவம் செய்தபடினால் அந்த மனிதனை எப்படியாவது மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அடிக்கப்பட்டாரே. அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் மனிதனாக, பாலகனாக இந்த பூமியிலே பிறந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே அப்படி பிறந்தவர இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் பூமியிலே வாழ்ந்தார். 30 ஆண்டு காலமாக தன் தாயும் தகப்பனும் கீழ்ப்பட்டவராக அவர் காணப்பட்டார். தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு நல்ல மகனாக அவர் இருந்தார் என்பதை அடையாளமாய் காட்டுகிறார். அதற்கு பிறகு அந்த 3 ஆண்டு காலமாக தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக, தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக அவர் ஊழியம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் ஊழியம் செய்தார். அவர் உலகத்தில் இருந்த நாட்களிலே அந்த 3 ஆண்டுகள் அவர் கடுமையாக உழைத்து ஊழியங்களை செய்து, வியாதிகளை குணமாக்கி, அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, எப்படி ஆயினும் மனிதனை தன்னை போல மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாடுபட்டார். ஆனால் அவரை குறித்து எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறார், என்னை குறித்து புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே அவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே நான் மறிக்க வேண்டும் என்பதை அந்த தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக நான் மனிதனாக பிறந்தேன் என்று எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறார். ஆகவே அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். பிரியமானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை என்னை உயர்த்தும்படியாக, உங்களையும் என்னையும் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காகவே இந்த நாள் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள். பிரியமானவர்களே, எந்த மனுஷனை அவர் வெறுக்கவில்லை, எந்த ஜாதியை வெறுக்கவில்லை, எந்த பாசக்காரரை வெறுக்கவில்லை, அவர் யாரையும் வெறுக்கவில்லை. பிரியமானவரே, 5 கண்டங்களுக்காக 5 காயங்களை ஏற்றார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த உடம்புல எத்தனை காயங்கள் எதற்காக?
மனுஷனுடைய ரட்சிப்புக்காக இந்த பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவன் எப்படியாவது ரட்சிக்க வேண்டும். இவ்வளவு பாடுகள் பட்ட நோக்கமே மனிதனை தன்னுடைய ஸ்தானத்தில் கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பாடுபட்டிருக்கிறார். ஆனால் இன்று முழு உலகத்தில் ஏறக்குறைய 700 கோடிக்கு மேல மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 700 கோடி மக்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறியவர் எத்தனை பேர்? ஆண்டவருடைய வசனத்தின் வாழ்கிற எத்தனை பேர்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் பொழுது என்னுடைய ஜனங்கள் என் பிரமாணத்தை விட்டு விட்டார்கள், என் கற்பனையை விட்டு விட்டார்கள், என் கற்பனை கை கொள்ளவில்லை என்று வேதத்தை பலமுறை வருவதை பார்க்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய கட்டளையில் நடக்கிறோமா? அவருடைய பிரமாணத்தின்படி நடக்கிறோமா? அவருடைய சாட்சியின் பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவேதான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் அடிக்கப்பட்ட நோக்கத்தினுடைய 7 காரியங்கள் எல்லா இடங்களிலும், எல்லா சபைகளிலும், எல்லா போதனைகளும் இதை வாசிக்கிறது உண்டு, இதை சொல்லப்படுகிறது. ஆகிய முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இரண்டாவது வார்த்தையாக இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பார் என்று வலது பக்கத்து கல்லலை பார்த்து என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆவது வசனம். மூன்றாவது வார்த்தை இதோ உன் மகன் என்று சொன்ன வார்த்தையை வாசிக்கிறோம். தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம். நான்காவது வார்த்தை ஏன் என்னை கைவிட்டு என் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு சொன்ன வார்த்தைகள் மற்றொரு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆவது வசனம். ஐந்தாவது வார்த்தையாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று சொன்னார். என் ஆண்டவர் சிலுவையில் இருக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். பிரியமானவர்களே, கடைசியாக 7வது வார்த்தையாக என் ஆவியை பிதாவே உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆவது வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆவியை ஒப்பு கொடுத்த நேரம் 12லிருந்து 3 மணிக்குள்ளாக என்று பார்க்கிறோம். அவர் அறிந்த நேரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 6லிருந்து 3 மணி என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, என் ஆண்டவர் இந்த காரியம் செய்த நோக்கம் மனுஷனுக்காக. எல்லா வசனத்தையும் அல்ல, ஒரே ஒரு வார்த்தையுமாக தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். என் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவை பார்த்து சொல்கிறார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். ஒரு அல்லை சொல்லுவோமா? அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், இந்த மன்னிக்கிற சுபாவம் அவருக்குள் இருந்தது, அதுவும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவர் மன்னிக்கிறவராய் மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் மன்னிக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் மன்னிக்க முடியாத அளவுக்கு சாத்தான் வெறுப்புகளையும் கசவனம் உருவாக்கி விடுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், முதலாக என் ஆண்டவர் சொல்லி போன பின்பு முதலாவது மன்னிக்கிற சுபாவம் உள்ளதான ஒரு சீசன் யார் என்று சொன்னால் ஸ்தேவான். வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த ஸ்தேவான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னான். அப்பொழுது 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு பக்தி விசுவாச வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஸ்தேவானை அங்குள்ளதான யூதர்கள் தவறான பணிகளை சுமத்தி அவனை நியாய சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வருவதை பார்க்கிறோம். நியாய சங்கம் கொண்டு வந்து அவன் இப்படி சொல்கிறார்கள். அப்பொழுது
எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணங்களில் உள்ளவர்களிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிரியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரும் சிலர் எழுப்பி தேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள். இது ஒரு பக்கம் தர்க்கம் பண்ணினாலும் இன்னும் அவன் மேல் என்ன சொன்னார்கள் சொன்னால் 11வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனசரை ஏற்படுத்தினார்கள். அவன் செய்தது அற்புதம், அவன் செய்தது அடையாளம், அநேகரை சுகமாக்கினான், அநேகரை விடுதலையாக்கினான், அநேகருடைய வாழ்க்கை நன்மைகள் உண்டாக அவன் பிரார்த்தனை பண்ணினான். ஆனாலோ இந்த யூதர்கள் அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள். அதற்கு சிலரை ஏற்படுத்தி பொய் சாட்சி சொல்ல வைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட உலகத்தில் நல்லவனுக்கு விரோதமாக தீயவர்கள் எழுதுவதை பார்க்கிறோம். பொய்யான காரியத்தை சொல்லி பொய்யான காரியத்தை சுமத்தி அவனுடைய தண்டனையை உட்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 14வது சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே தமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம். இந்த வார்த்தை அவன் பேசவே இல்லையா? அவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தான் என்று 8வது வசனம் சொல்லுகிறது. தேவையில்லாத வார்த்தைகளை, அபாண்டமான பொய்களை இவன் மேலே சுமத்தி அண்ணா காயபா ஆசாரிய சங்கத்திலே அவன் கொண்டு வந்து நிறுத்துவதை பார்க்கிறோம். அப்படி 7ஆம் அதிகாரம் 1வது சொல்கிறது, பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். உண்மை அதல்ல, பொய்யான குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவன் நிற்கிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் ஆண்டவரை போல பொய்யான குற்றச்சாட்டு, என் ஆண்டவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டி அவரை கொலை செய்யும்படியாக சிலுவையில் அறையும்படியாக யூதர்கள் எத்தனை பண்ணினார்கள். அதே போலவே இவன் மேல் பொய்யான குற்றங்களை சாட்டி அவனை கொலை செய்வதற்கு ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் சாகருக்கு முன்னாடி அவன் என்ன செய்தான் என்றால், யூதருடைய பாரம்பரிய கதைகள் எல்லாம் சொல்கிறான். ஆபிரகாம் முதல் அன்று வரைக்கும் தேவன் அநேக காரியங்களை சொல்லுகிறான். அவர்களோ ஏற்க மறுக்கிறார்கள். கடைசியாக என்ன செய்தான்னு சொன்னால் 57வது சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதில் அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்தின் புறமே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன் பாதத்திலே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் கொண்டு வருவனாக அவனை கல்லறிந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக என் ஆண்டவரை போல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் இந்த பாவத்தை இவர்கள் சுமத்தாதீர்கள் என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். இயேசு கடைசியாக சிலுவையிலே அவர் சொன்ன வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அதே போல இவன் சாகும் பொழுது இந்த பாவத்தை இவர்கள் சுமத்தாதீரும் என்று சொல்லி மன்னிக்கிற சுபாவம்